ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க சீரீஸ் கோழி குஞ்சுகளுக்கான உணவு முறைகள் மற்றும் பராமரிப்பு. நம்ம வீட்டில் பொரித்த கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சியை நான் டே 1லேருந்து நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம கோழி குஞ்சுகளுடைய நாள் 10. பொரித்த 7 கோழி குஞ்சுகளுமே பத்திரமா இந்த 10வது நாளில் கடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 10வது நாளில் நம்மளுடைய கோழி குஞ்சுகளை மண் தரைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது நம்மளுடைய கோழி குஞ்சுகள் பொரித்த ரூம்லேருந்து நம்ம ஒரு 9 டேஸ் அங்கேயே வச்சுருந்தோம். அந்த அடைசட்டிலேருந்து எடுத்து கீழே விட்டு அந்த ரூம்லேயே வச்சுருந்தோம். இப்போ அந்த ரூம்லேருந்து மாற்றி நம்ம மண் தரைக்கு கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நான் முதல் தாய்க்கோழி எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த கோழி குஞ்சுகளை பத்திரமா அந்த ரூம்லேருந்து பக்கெட்டில் எடுத்து போட்டு நான் வந்து இங்கே கோழி குஞ்சுகளை எடுத்து விட்டுட்ருக்கேன். இந்த கோழி குஞ்சுகளை டே 1லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். நல்லா அழகாகவே அருமையான வளர்ச்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா ரெக்கை நல்லா அடர்த்தியாக இருக்குது, வால் நல்லா நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட் வச்சு அதை வரவேற்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி வந்து கரையான் உற்பத்தி பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் பாருங்கள் அந்த கரையான் உற்பத்தி. இந்த கோழி குஞ்சுகளுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். இந்த கரையான் உற்பத்தி எப்படி பண்ணணும் ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த சீரீஸ்க்கான முன்னாடி வீடியோஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம நாட்டுக்கோழி குஞ்சுகளுக்கு ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து கம்பை ஒரு முக்கியமான ஆகாரமாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு ஏதோ கடையில் வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நான் சொல்லலை, அந்த மாதிரி நான் செய்யவும் இல்லை. சப்ளிமெண்ட் இந்த சென்ஸ் நம்ம நேச்சுரலாக நம்ம கோழி குஞ்சுகளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம சமைக்கும் போது இருக்கிற அந்த கீரை கழிவுகள், அப்புறமேட்டுக்கு வெங்காயத்தை சிறிது நம்ம நறுக்கி போடலாம். அந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக நம்ம கோழி குஞ்சுகளை வளர்க்கணும், அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகளை மொட்டை மாடியில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இப்போ டவுட் வந்திருக்கும், ஸோ மொட்டை மாடியில் எப்படி நீங்கள் வந்து மண் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் ஒரு சின்ன ஒரு கோழி குண்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 20-30 பாண்டு நம்ம பிளாக் சாண்டை நம்ம போட்டு வந்து கோழிகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோழிகளை நம்ம இயற்கை முறையில் நம்ம விட்டுணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ரோட்டில் விட்டு வளர்க்க முடியல. அதனால் நம்ம மொட்டை மாடியில் வளர்க்குறோம். ஸோ மொட்டை மாடி நம்ம கோழி வளர்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கோழிக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும். ஸோ இந்த மண்ணில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கோழிகளை வந்து கிண்டி மேய விட்டுருக்கேன். ஸோ இதுங்களுக்கு வந்து நான் கரையான் உற்பத்தி பண்ணி கொடுப்பேன், புழு உற்பத்தி பண்ணி கொடுப்பேன். இந்த இடத்துல நம்ம கோழி குஞ்சுகளுக்காக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கரையான் செட்டை போட்டு வச்சுருந்தேன். மண் கொஞ்சம் இறுக்கி போனனால ஒரு கம்பி வச்சு நான் கீறி விட்டுட்டு இருந்தேன். ஸோ கம்பியை கீறும் போது பார்த்திங்கன்னா கை வந்து பொத்துட்ருக்கு. கம்பி ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சா இல்லை நான் யூஸ்வலாக அந்த வேலை செய்யாதனாலையான்னு தெரில, கை வந்து கொஞ்சம் பொத்துருச்சு. ஆனால் நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. கோழி குஞ்சுகளுக்கு எந்த அளவுக்கு உணவு முக்கியமோ அதே போல் தண்ணி முக்கியம். ஸோ அந்த தண்ணி கொட்டி விட்டுறக்கூடாதுன்றதுக்காக மேலே ஒரு செங்கல் வச்சுருக்கேன். நம்ம கோழி குஞ்சுகள் நாள் 10 கடந்துக்கிட்டு இருக்குது. இனி அடுத்த ஒரு மாதத்துக்கு கோழி குஞ்சுகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வீட்டிலே சுலபமாக செய்யக்கூடிய மல்டிகிரெயின் ஆகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஏன்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கான சீரீஸில் அடுத்து வரப்போகிற வீடியோ அதுதான். இந்த பொரித்த 7 கோழி குஞ்சுகளுமே இந்த 10வது நாளில் நல்லபடியாக தாண்டிடுச்சு. ஆனால் போக போக பார்ப்போம் எத்தனை கோழி குஞ்சுகள் தேடி வருது அப்படின்னு. இதோடு கூட இந்த கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூடிங் செட்டப்பில் இருக்குது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற டிஸ்டர்பன்ஸ் காக்கா நாய் அந்த மாதிரிலாம் எதுவுமே வர முடியாது. ஸோ நீங்கள் கோழி குஞ்சுகள் வளர்க்கும் போது முக்கியமாக அதுலேருந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆகாரம் மட்டும் பத்தாது, இந்த மாதிரி வந்து ப்ரிடேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். அதையும் நீங்கள் செய்யுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.